வணக்கம். இது உங்கள் ஃபோக்கஸ் சிஃபர்ஸ் சேனல். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஐபிஎல்லில் ஏலம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து இப்போ ஏலம் பாதி முடிஞ்சிருக்குது. அதில் இப்போ ஒரு 15 நிமிஷம் இடைவேளை விட்ருக்காங்க. அப்போ நான் வந்து இப்போ எடுத்துருக்கவங்க லிஸ்ட்டு சொல்கிறேன். லிஸ்ட்டு வந்து கிறிஸ்லின் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யார் எடுக்கலை. ஃபஸ்ட் எடுத்தோடனே மும்பை இந்தியன்ஸ் 2 கோடிக்கு எடுத்துட்டாங்க. அப்படியே மார்கன் எடுத்தது, அதை வந்து கேக்கா எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ராபின் உத்தப்பா ராயல் சேலஞ்சர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அனுமா விகாரி புஜாரா இவங்க 2 பேருமே யாருமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஜேசன் ராய் அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. ஆரன் ஃபின்ச் வந்து ஆர்சிபி எடுத்திருக்காங்க. மேக்ஸ்வெல் அவர் வந்து 10 கோடிக்கு பஞ்சாப் எடுத்திருக்காங்க. அப்புறம் கிறிஸ் வோக்ஸ் அதை வந்து டெல்லி எடுத்துருக்குது. அப்புறம் யூசப் பதன் வந்து விலைக்கு போகல, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலிண்டி கிராண்ட்ஹோம் அவரும் விலைக்கு போகல, ஏன்னு தெரியல. பேட் கம்மிங்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறதுலே அதிகமான விலைக்கு போனது இவர் தான். 15.5 கோடிக்கு போயிருக்காரு. கொல்கட்டா வாங்கியிருக்காங்க. சாம் கரன் உங்களுக்கு தெரியுமா, ஐபிஎல் ஹாட்ரிக் எடுத்தார். அவரை வந்து 5.5 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ் மோரிஸ், இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். கிறிஸ் மோரிஸும் போல் ஆர்சிபியும் கொல்கட்டாவும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. கொல்கட்டாவில் கிங்ஸ் லெவல் போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. 7 கோடியில் கிங்ஸ் லெவல் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விலை ஏற்றி இப்போ 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட். மிச்சத்தை நம்ம அடுத்த இதுக்கு பார்க்கலாம்.